எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. நான் உங்கள் ஜோதிட ஞானி ஏஎல் சூர்யா. தனுசு ராசி ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா தனுசு ராசிய உபய ராசின்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசிநாதனே குரு பகவான் தான். அவர் இடம் மாறுவது சிறப்பு. அவர் எப்ப மாறுறாரு? வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு அவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குருவாக அவர் பேச்சியாவது மிக மிக சிறப்பு. உங்களுடைய ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது நஷ்டம், விரயம், அவமானம், அதே போல திடீர் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் சொல்லக்கூடியது. ஆனால் 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் அடைகின்ற போது அது போன்ற அமைப்புகள் ஏற்படாது. அதனால தனுசு ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். அதே போல பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் கௌரவத்துடன் சமுதாயத்தில் வாழ வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள். உங்களை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல உச்சகுருவின் பார்வை எங்கே எல்லாம் விழுகிறதோ அந்த அமைப்புகள் எல்லாம் அனுகூலம் பெறும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் வேகமாகவும் அதே வேளையில் விவேகமாகவும் செயல்படக்கூடியவர்கள். பயணங்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். சுதந்திரமாக செயல்படக்கூடியவர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அயன சயன போக ஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுவதால் உங்களுடைய பிரச்சனைகள் அகன்று அனுகூலங்கள் அதிகரிக்கும். அப்ப 8ஆம் இடம் மரணத்தை கொடுப்பாரு அப்படின்னு சிலர் நினைக்கலாம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு கூட அதற்கான மருத்துவத்தை கொடுத்து மரணப்படுக்கையிலிருந்து குரு பகவான் உச்ச குருவாக செயல்படுவதால் அவர்களை மரணப்படுக்கையிலிருந்து மீண்டெழச் செய்வார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சில தடுமாற்றங்களையும் கொடுப்பார். சில விதமான சுப செலவுகளையும் குரு பகவான் கொடுப்பார். அதே போல கடன் அமைப்புகளை ஏற்படுத்துவார். அதே வேளையில் அந்த கடனை அடைக்கக்கூடிய வல்லமையையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் அது சுப விரயமான கடனாகத்தான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய வீடு, வாகனம் போன்ற அமைப்புகளை குரு பகவான் பார்ப்பதால் வீடு புதுப்பித்தல் அல்லது வீடு கட்டுவது அல்லது வீடு மாற்றம் செய்வது போன்ற அமைப்புகள் மற்றும் வாகன மாற்றம், வாகனம் புதுப்பித்தல் போன்ற அமைப்புகளை உச்சகுருவின் பார்வையால் ஏற்படும். அதே போல அது தாயோட ஸ்தானம் என்பதால் தாயாருடைய தேக அமைப்பை பாதுகாக்கும் வகையில் குரு பகவான் ஏற்படுத்துவார். அதே போல வித்தை, ஞானம், கல்வி போன்ற அமைப்புகளால் மாணவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். சொத்தில் வில்லங்கம், சட்ட பிரச்சனைகள் போன்றவைகள் விலகும். உங்கள் வீட்டில் நிலவி வந்த அமைதியின்மை விலகி அமைதியான சூழல், மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும். குரு உங்களை விட்டு மறைகிறார் என்பதால் குருவை தேடி நாடி உங்கள் வாழ்க்கை சிறக்க ஓட வேண்டிய காலகட்டம் தனுசு ராசி நேயர்களே. அதனால் சித்தர்கள், மகான்கள், ஜீவசமாதி வழிபாடு போன்றவைகள் உங்கள் வாழ்வில் அனைத்து அனுகூலங்களையும் ஏற்படுத்தும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானையும் மற்றும் தக்ஷணாமூர்த்தி தனியாக இருக்கும் தக்ஷணாமூர்த்தி உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயில்கள்ல போயிட்டு முடிந்தால் அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, அதே போல கொண்டைக்கடலை மாலை 54 108 முடிந்த மட்டும் அதே மாதிரி நீங்களும் மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு வியாழக்கிழமை நீங்கள் செய்து வர உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் அனைத்து விதமான அனுகூலங்களையும் ஏற்படுத்துவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.